முகத்தை காமிச்சு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணி எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு இப்போ சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வீட்லேயே ப்ரௌனி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. எப்படி செய்யலான்னா, நான் வந்து வெண்ணெய், அதாவது உருகாத வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணியில் வச்சு நல்லா அடுப்பில் வச்சுட்டு உருக வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு நல்லா அதை வந்து கலக்கி விட்டு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு அதையும் நல்லா இதில் வந்து நம்ம முட்டை இதெல்லாம் சேர்க்கல. முட்டைக்கு பதிலாக நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா முட்டை சேர்த்து செய்யலாம், செம்மையாக இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா எல்லாமே மெல்ட் ஆகி வந்துடும். இப்போது கொஞ்சமாக வந்து அதில் உங்கள் வீட்டில் என்ன சாக்லேட் இருக்கோ அந்த சாக்லேட்டை போட்டு அதை அடுப்பில் வச்சு அதையும் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அது தானாகவே கொஞ்சம் நேரத்தில் உருகி மெல்ட் ஆகி வந்துடும். வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து இதில் வேணால் கோதுமை மாவு, மைதா மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்ன மாவு சேர்த்துருக்கேன்னா, நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்திங்களா, இந்த கரண்டியால் 2 கரண்டி எடுத்திருக்கேன். நான் என்ன மாவு சேர்த்துருக்கேன்னா, நாங்கள் வந்து ஒரு மல்டிக்ரெயின் மாவு வந்து தயாரிக்கிறோம். அந்த மாவு தான் எடுத்து நான் ப்ரௌனி நாங்கள் 2-3 தடவை செஞ்சு சாப்பிட்ருக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ப்ரௌனி செஞ்சால். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று இருக்குது, மயூ ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். நாங்கள் அமுச்சு விடுவோம் எங்கேயா இருந்தாலும். இது நாங்கள் வந்து சர்டிஃபிகேட், FI சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம். எல்லாமே இது நாங்கள் ப்ராப்பராக பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், FI சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு. அது நான் வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டோம். இப்போ இந்த மாவெல்லாம் எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு பேக்கிங் சோடா, கோகோ பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க, ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா செம்ம சூப்பரான, இது மேலே வந்து கேஷ்யூ நட்டு, பாதாம், இது மாதிரி எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் மேலே வந்து நறுக்கிட்டு அதை போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 45 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடுங்க. இந்த மாவில் ப்ரௌனி மட்டும் தான் செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லை. இட்லி, தோசை, உங்களுக்கு கஞ்சி செய்யலாம், புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், எல்லாமே செய்யலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை வாங்கி பாருங்கள். இப்போ நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கோம். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணும்னா மயூ ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அந்த ஐடியில் போய்ட்டு நீங்கள் வேணும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு அமுச்சு வச்சுட்ருவோம். தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் அமுச்சு வச்சுருவோம். இப்போ நான் இதை வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சேன், ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சேன் குக்கரில் வச்சு எடுத்து நான் உங்களுக்கு பேக் பண்ணி காமிக்கிற பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ப்ரௌனி. இது 45 நிமிஷம், மேக்ஸிமம் 40 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா போதும். சூப்பராக இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு குச்சோ அல்லது ஸ்பூனோ உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குங்களா? இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இது நீங்கள் வந்து ஓவன் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் ஓவன். அப்புறம் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குங்க. என்னோட வீடியோலாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.